வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகி வரக்கூடிய இந்த நிலைமையில மழையெல்லாம் வருமா வராதாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சில மாவட்டத்துல மழையவே பார்க்க முடியல அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம் எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு. சுட்டெரிக்கும் சூரியன், சூறையாட போகும் கனமழை, இதுதாங்க உண்மையான நிலவரம். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக சுட்டெரிக்கும். அதே சமயங்களில் மாலை நேரங்களில் சூறையாட போகும் கனமழை. நிச்சயமாக நிறைய இடங்களில் பலமான காற்றும் வீசும், மழையும் இருக்கும், இடி மின்னலும் கடுமையாக இருக்கும். இனிமே நம்ம அந்த கோடை மழைன்னு சொல்லக்கூடிய அந்த மழையை மே 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். டேட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 வாரமும் அடுத்து வரக்கூடிய இந்த மே 14ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக நமக்கு இருக்குது. விட்டு விட்டு சில நேரங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிரும். மாலை 4 மணி மேலே ஆயிடுச்சுனாலே கொஞ்சம் உஷாராக ஆரம்பிச்சிருங்க. சட்டென்று நிறைய மாவட்டத்தில் மேகக்கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சொல்கிறோங்க, மழை தப்பாது. இந்த முறை எங்கெல்லாம் மழை பெய்யாமல் வறண்டு கிடக்குதோ அந்த இடம் தான் இப்போ முதல்ல டார்கெட்டு. எங்கெல்லாம் நமக்கு வறண்டு கிடக்கக்கூடிய பகுதிகள், மழையே இன்னும் வராத பகுதிகள் தான் இப்போ இனி வரும் நாட்களில் மிக முக்கியமாக மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். எந்த பகுதிகளை சொல்கிறோன்னு உங்களுக்கும் தெரியும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரும் நாட்கள் கோடை மழை இருக்குது, அப்புறம் தென்மேற்கு பருவமழை இருக்குது, அது முடிஞ்சு வடகிழக்கு பருவமழையை பார்க்கணும். அதனால் நிறைய இருக்குது. ஆகவே மழை பொழிவும் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இயல்பை விட கூடுதலாக இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சொல்கிறோம். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டு தாங்க இருக்குது. அதுக்காக மழை வாய்ப்பு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் குறையுமானா அது மட்டும் குறையவே குறையாது. அதை நம்ம தலைப்புலே கொடுத்துருந்தோம், சுட்டெரிக்கும் சூரியன், சூறையாடும் கனமழைன்னு. பகல் நேரங்களில் வெயில் சுட்டெரிக்க தாங்க செய்யும். அதில் எதுவுமே பண்ணவே முடியாது, அதை குறைக்கவும் முடியாது. இனி வரும் நாட்களிலும் இன்னும் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாகுமே தவிர அதை குறைக்க முடியுமானா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மே மாதங்கள் பொறுத்த வரைக்கும் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமாக தான் செய்யும். அதுக்காக அதை பார்த்து நம்ம பயப்படவோ இல்லை நம்ம கலங்கவோ தேவையில்லை. ஏன்னா பகல் நேரங்களில் நம்ம வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமான வெப்பம் பதிவாக இருந்தாலும் மாலை நேரங்களில் நல்ல ஒரு அருமையான மழை பொழிவும் காத்திருக்கு. அப்படிங்கிறதுனால அதை குறித்து நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. என்னதான் வெயில் 40 டிகிரி 41 டிகிரின்னு அதிகரித்தாலும் மழை வாய்ப்பு நமக்கு சேர்ந்து காத்திருக்கு. அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு இந்த மே மாதத்தை சமாளிக்க முடியும். ஆகவே தமிழகத்தில் நாளுக்கு நாள் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சுட்டு வருது. அதில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் அதிகமான வெப்பம் இருக்குது. தென் தமிழ்நாடு ஒப்பிடும்போது வட தமிழ்நாட்டில் அதிக வெப்பம் பதிவாயிருக்கு. இதில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் 38 முதல் 40 வரைக்கும் பதிவாயிருக்கு. இந்த ரேஞ்சஸில் நமக்கு அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு. குறிப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் 38லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது குறிப்பாக அதிலும் வட தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பதிவானதை நம்ம பார்த்தோம். இப்போது நமக்கு இங்கே எங்கெல்லாம் இப்போது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக பதிவாச்சோ அங்கே மழையும் இப்போது தீவிரமாக ஆரம்பிச்சிடும். ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, இங்கே வட தமிழக கடலோர மாவட்டம் எடுத்துக்கிட்டோன்னா கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், சேலம் இது போன்ற பகுதிகள், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே சமயங்களில் மிதமான மழை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் மிதமான மழை இனி வரும் நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிடும் மாலை நேரங்களில். அதிலும் குறிப்பாக மே 5, 6, 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டத்திலும் பலத்த மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்ட மக்களே ரொம்ப நாளாக வெயில் வாட்டி வதச்சிருக்கு, சரியாக மழையே இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் கண்டிப்பாக மழை கிடைக்குங்க. திருவண்ணாமலையில் உறுதியாக நம்ம சொல்ல முடியும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இது போன்ற பல இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். பகுதியாக நமக்கு மழை பதிவாயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் நிறைய இடங்களில் மழை பெய்யணும், இன்னும் அதிக அளவில் மழை வரணும். இந்த மழை போதாதுன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை உள் மாவட்டத்தில் பதிவாயிருந்துச்சு. ஆனால் இந்த மழையெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு போதாது. ஒரு 20 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 15 சென்டிமீட்டராவது
மழை வந்தாதாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவ்வளவு மழைக்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை. பெரும்பாலும் ஒரு 5 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 3 சென்டிமீட்டர்லேயே மழை முடிவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அடுத்ததா நம்ம டெல்டா மாவட்டங்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். டெல்டாவில் வந்து கனமழைனாலே இந்த 4 மாவட்டம் தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை அவ்வளவுதாங்க. இந்த 4 மாவட்டத்தில் பரவலாக கனமழையும். மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம். மயிலாடுதுறையில் மிதமானதிலிருந்து கனமழை, அரியலூர், பெரம்பலூர்ல மிதமான மழை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் லேசானதிலிருந்து மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். எடுத்த உடனே எல்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் இப்போ மே மாதங்கள் வந்த உடனே எல்லா பகுதிகளுக்கும் மழை வருமானா வராது. முதற்கட்டமாக பகுதியாக தான் மழை ஆரம்பிக்கும். தென்மேற்கு பருவமழை வந்ததுக்கு அப்புறமா தான் மாவட்டம் முழுவதும் நிறைய இடங்கள் 90% வரைக்கும் நமக்கு மழை இருக்கும். தற்போதைக்கு நமக்கு இன்னும் பருவமழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பகுதியாக சில இடங்களில் ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை இருக்கும். இன்றைக்கு ஒரு சில மாவட்டங்கள், நாளைக்கு ஒரு சில மாவட்டங்கள், அதுக்கப்புறம் ஒரு சில மாவட்டங்கள்ல மழை எங்கெல்லாம் பெய்யாம இருக்கோ அங்கதான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குமே தவிர, இந்த ஏப்ரல் மாதம் மாதிரி பெய்த பகுதிக்கே திரும்ப திரும்ப நமக்கு மழை வந்துகிட்டே இருக்காது. ஆனா மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. மழை வந்துகிட்டே இருந்துச்சு. வட தமிழ்நாட்டில் சுத்தமா மழையே இல்லை. ஆனா தென் தமிழ்நாட்டில் மட்டும் மழை வந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மழை சூழ்நிலை தான் இனி வட தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க போறோம். என்னதான் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் மழை வாய்ப்புகளும் உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்திலும் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது இனி வரும் நாட்களில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் மாலை மற்றும் இரவிலேயே நீங்க இந்த மழை எதிர்பாருங்க. நிறைய பேர் வந்து அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் மழை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அதிகாலையில் கூட இப்போ கடந்த சில நாட்களாக மழை பெய்ததை பார்த்தோம். டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் கூட ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால்லாம் நிறைய வந்துச்சுங்க. ஆனால் இனி வரும் நாட்களும் இருக்கும். அதிகாலை நேரங்களும் மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக வந்து பதிவாகும். காலை மற்றும் பகல் மட்டும்தான் மழை இருக்காது. மற்றபடி மற்ற நேரங்களில் பகுதியாக சில மாவட்டங்களில் தொடர் மழையானது உறுதியாகி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை உண்டு. தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் அநேக இடங்களில் நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். எங்கெல்லாம் நமக்கு மழை சரியாக பெய்யலையோ அங்கே எல்லாம் நமக்கு வந்து மழை வந்து பதிவாகிறோம். தென் மாவட்டங்களில் மழை சரியாக வரலன்னு எந்த மாவட்டமும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏப்ரலில் நிறைய இடத்துல நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாச்சு. வட தமிழ்நாட்டில் தான் நிறைய இடங்கள் சரிவர மழை இல்லாமல் இருக்குது. நிச்சயம் நமக்கு மழை அதிகரிக்கும். தென் மாவட்டங்கள் அப்போ அதுக்காக எங்களுக்கெல்லாம் மழையே வராது அப்புறம்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு. மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விட்டு விட்டு பகுதியான மழை பொழிவாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இனிமே தான் இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள், இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க கவனமாக இருந்து தான் ஆகணும். பருவமழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, அதிகனமழை, ரெட் அலர்ட்னு நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதிலும் குறிப்பாக அடுத்த மாதத்தில் ரொம்ப நிறைய இருக்குது. இது போன்ற அதிகனமழை, மிக கனமழையெல்லாம் மேற்கு தொடர்ச்சியில் அடுத்த மாதம் நிறைய காத்திருக்கு. இந்த மாதம் கன முதல் மிக கனமழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம், அவ்வப்போது சில நேரங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனி வரும் நாட்களில் மழையிலிருந்து தப்பிக்க முடியும்.